வெல்கம் டு கபிட்டா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, இன்னும் ஒரு முறை நீந்தலாமா? வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் ஒரு முறை நீந்தலாமான்னு கேக்குறாங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இவங்க தான் அவங்க அம்மா. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, இவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் முழிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம்னா கடல் சத்தம், கடல் தண்ணி சத்தம் கேட்டுச்சா. அப்போ அவங்க நம்ம கடலே பார்த்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னோட சத்தம் எதுவும் முழிச்சுட்டே இருந்தாங்களா. அப்போ அவங்க அம்மா எழுந்திரிச்சு, வாங்க நான் கடலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்களா. அவங்களும் பின்னாடியே உடையாறாங்க பாருங்களேன். அப்புறமா அவங்க அம்மா பனிக்காரடி கையை உள்ள விட்டு பனிலேருந்து ஒரு மீன் எடுத்தாங்க பாருங்களேன். மீன் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறாங்க பாருங்க. மீனை குத்துறாங்க, மண்ணை அந்த பனியை குத்தி எடுக்கிறாங்க பாருங்களேன். தண்ணி தான் அழகாக தெளிக்குது. இவங்க ரெண்டு பேருமே எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஜாலியாக பனியில் தான் ஜாலியாக உருண்டு பறந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தண்ணியவே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னாங்க. அவங்க அம்மா வேணாம்மா, வேணவே வேணாம், ஏதாச்சும் உங்களை இழுத்துட்டு போயிருமா அப்படின்னாங்க. அவங்க அம்மா குதிச்சுட்டாங்க. அம்மா வாங்கம்மா, வந்துருங்கன்னாங்க. அவங்க அம்மா ஜாலியாக நீந்திட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க உள்ளதான் என்னதான் நீந்திட்டு இருக்குன்னு பார்த்தாங்க. அழகான கலர் மீனும் கடல் நாயும் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. தண்ணியை தொட்டு பார்த்தாங்க திருப்பியும். அப்புறமா அவங்களுக்கு ஆசை வந்துச்சு. படார்னு குதிச்சு அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அவங்க அம்மாவும் வாங்கி பசங்கள்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களும் போனாங்க. அப்புறமா ஜாலியாக நீந்திட்டு இருந்தாங்க. உள்ளே தான் போனாங்க, வெளியில தான் வந்தாங்க, கடலுக்குள்ளே தான் போய் விளையாண்டாங்க. அப்புறமா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, வாங்க பசங்களா போதும் விளையாண்டது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா இன்னும் ஒரு முறை நீந்தலாமா அப்படின்னாங்க. அவங்க அம்மாவும் சரின்ட்டு ஜாலியாக அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா விளையாண்டு தான் முடிச்சுட்டு களைப்பாக இருந்துச்சாட்டுக்கு படுத்துக்கிட்டாங்க. அப்புறமா பாருங்களா, இதுதான் இந்த கடல் அழகாக இருக்குல்ல. நிறைய கலர் மீனுங்க தான் பாருங்க. பிங்க் மீன், அப்புறமா ஆரஞ்சு கலர் மீன், எல்லோ கலர் மீன் நிறையா இருந்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அப்புறமா நம்ம எதுவாக பண்ணுறதா இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். நம்ம அதே தான் பண்ணணும் தோணும். நன்றி.